இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ. இந்த வாரம் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா வெஜ் சீஸ் கோன் சமோசா ட்ரை பண்ணேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த சமோசாவுக்கு நான் என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கேரட், கேப்சிகம் அண்ட் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வர மாதிரி பெப்பர் பவுடர் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். அதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிக்கணும். சப்பாத்தி கட்டை வச்சு அதை நல்லா ரோல் பண்ணிக்கணும். எவ்வளோ திக்காக செய்ய முடியுமோ அவ்வளோ திக்காக செய்யணும். உதிரியாக வரக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்ம சமோசா ஷீட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கோன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கார்னரில் ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர் சீல் பண்ணுறதுக்கு 2 ட்ராப்ஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா ப்ரெட்டு பிரிஞ்சு வந்துடும். அதனால் 2 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லா சைட்ஸும் நல்லா சீல் பண்ணிக்கணும். இதுவே சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ஃபில்லிங்கோடு சேர்த்து 1 கியூப் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க கோனை இப்போ கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைதாவில் கோட் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கோன் சமோசாவையும் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 5 to 10 மினிட்ஸ் வைக்கணும். இந்த டைமில் ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த கோன் சமோசாவை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இதோட அவுட்டர் லேயர் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான், இந்த வெஜ் கோன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. மற்ற சமோசாவோட இந்த சமோசாவில் ஆயில் எதுவுமே அப்சார்ப் ஆகாது. அதே சமயம் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணாலும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சீஸியாக இருக்கும். மைதா கோட் பண்ணாலும் சீஸ் வெளியே வராது ஃப்ரை பண்ணுறப்போ. இந்த சமோசாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.